ஸோ இந்த போர்டு எக்ஸாம் அப்படின்னாலே எப்பவுமே நல்லா படிக்கிற புள்ள கூட ஏதோ நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ, நம்ம பாஸ் ஆகிடுவோமோ, நம்ம கேட்குற மார்க் வருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே தான் அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் அங்கே ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் வந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற காலேஜ்குள்ளே போகலாம், அவ்வளோதானே ஒழிய உங்கள் வாழ்க்கையே நிர்ணயிக்க போகிறது இதுதான் சொல்லவே முடியாது. நல்ல மார்க் வாங்கி ஃப்யூச்சரில் வந்து தப்பாக போனவங்களும் இருக்காங்க. மார்க் குறைவாகி அதனால் ஒரு வைராக்கியத்தில் இல்லை நான் ஜெயிச்சு காட்டணும்னு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த ப்ரெஷர் நம்ம சொசைட்டி கொடுக்குற ஒன்று தான். 3-4 வயசு குழந்தைங்க வந்து துருன்னு இருப்பாங்க. மரம் ஏறுவாங்க, சேர் மேலே ஏறுவாங்க, டேபிள் மேலே ஏறுவாங்க, ஒரு இடத்துல உட்கார வைக்கவே முடியாது, ஓடிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுடைய யோசனைகள், சிந்தனைகள், இவங்களுடைய ஒரு விஷயத்தை கிரகிக்கிற விதம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸில் ஒரு நல்லதும் நடக்கும். சைல்டு அப்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 89% வந்து அந்த குழந்தைக்கு நல்ல பரிட்சயமானவங்க தான். அந்த குழந்தை தினமும் பார்க்குற ஒருத்தவங்களால தான் அப்யூஸ் ஆகும். குழந்தைகளுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியாது பெருசாக, அவங்களுக்கு பெருசாக டிசிஷன் மேக்கிங்கோ ப்ராப்ளம் சால்விங்கோ, ஏன்னா அவங்களுக்கு மூளை இப்போ தான் டெவலப் ஆகிட்டே இருக்குது இல்லையா. அதனால தான் நம்ம 18ன்னு சொல்கிறோம். அது வரைக்கும் மூளை வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த பேட் டச்சுன்ற விஷயம் வந்து டச்சே இல்லாமல் வச்சிடுறோம் குழந்தைங்களை. யாரும் உன்னை தொடவே கூடாது மொத்தமாக சொல்லிடுவாங்க பேரண்ட்ஸ். யாரும் உன்னை தொடவே விடாத, யாரும் தொட்டாலே நீ வந்து கத்திரு அப்படின்லாம். ஸோ நம்ம மெயினாக எம்ஃபசைஸ் பண்ண வேண்டியது உன்னுடைய உடல், உன்னுடைய உரிமை. நீ வந்து எப்படி அசர்ட்டிவாக சத்தம் போடலாம், எப்படி சைலண்ட்டாக அதை சொல்லலாம், என்ன நம்பர்ஸ் இருக்குது, எப்படி நீ கால் பண்ணி உன்னை காப்பாற்றிக்கலாம், இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப முக்கியமே ஒழிய